இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் ஒன்றிய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை பார்க்கலாம். அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. அரசின் நடவடிக்கையை எதிர்த்து குடியேறிகள் போராட்டம் 3வது நாளாக தொடர்கிறது. லாஸ் ஏஞ்சலிஸில் போராட்டக்காரர்கள் கார்களுக்கு தீ வைத்தனர். போராட்டக்காரர்களை கண்ணீர் புகை குண்டு வீசி காவல்துறையினர் கலைத்தனர். போராட்டம் தொடர்பாக 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே வன்முறையாளர்களை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் கலிபோர்னியா அரசுக்கும் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க மைய அரசுக்கும் கருத்து வேறுபாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது. போராட்டங்களை கட்டுப்படுத்த தேசிய படையை ட்ரம்ப் அனுப்பிய நிலையில் அதை பயன்படுத்த கலிபோர்னியா அரசு மறுத்து வருகிறது. இதனால் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என கலிபோர்னியா ஆளுநர் நியூசம் கூறியுள்ளார். தேசிய படைகளை பணியில் ஈடுபடுத்தப் போவதில்லை என்றும் மைய அரசு கட்டடங்களை மட்டும் பாதுகாக்குமாறு கூறிவிட்டதாகவும் மாநில காவல்துறை கூறியுள்ளது. போராட்டங்கள் கட்டுக்கடங்காமல் பரவி வருவதாகவும், ஆனாலும் தேசிய படைகளை பயன்படுத்த மாட்டோம் என்றும் கலிபோர்னியா காவல்துறை கூறியுள்ளது. ஓஹையோ மாநிலத்தில் ஹோண்டுராஸ் இளைஞர் ஒருவர் சட்டவிரோத குடியேறி என கூறப்பட்டு சிறை வைக்கப்பட்ட நிலையில் அவரை விடுவிக்க கோரி 200 பேர் பேரணியாக சென்றனர். பாகிஸ்தான் கழுதைகளுக்கு சீனாவில் நல்ல கிராக்கி இருப்பதால் அங்கு கழுதை வளர்ப்பு தொழில் வேகமாக வளர்ந்து வருகிறது. பாரம்பரிய மருந்துகள் தயாரிப்பதற்காக பாகிஸ்தானிலிருந்து சீனா அதிக அளவில் கழுதைகளை வாங்கி வருகிறது. இதனால் பாகிஸ்தானில் கழுதைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் விலை உயர்ந்து வருகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு 30,000 ரூபாய்க்கு விற்ற ஒரு கழுதை தற்போது 2 லட்சம் ரூபாய்க்கு விலை போவதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் சரக்குகளை ஏற்றிச் செல்ல கழுதைகள் மிகவும் உபயோகமானதாக இருந்த நிலையில் அது தற்போது எளிதில் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. கழுதையின் தோலிலிருந்து எடுக்கப்படும் களிம்பு போன்ற பொருள் சீனாவில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இஜாயோ பாரம்பரிய மருந்து உற்பத்தி தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சீனாவிற்கு எவ்வளவு கழுதைகள் அனுப்பியும் போதவில்லை என்பதால் அதனை வளர்த்து விற்பதற்காக பாகிஸ்தானில் கழுதை பண்ணைகளே தொடங்கப்பட்டுவிட்டதாகவும், அதனால் பலர் நல்ல லாபம் பார்ப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவிலிருந்து வணிகர்கள் நேரடியாக வந்து கழுதை வளர்ப்பை ஊக்குவிக்கின்றனர். கழுதை இல்லாததால் வேலையில்லாமல் சிரமப்படுவர்கள் இந்த பண்ணைகளில் சேர்ந்து வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். அதே நேரம் கழுதைகளை வைத்து பாரம்பரியமாக தொழில் செய்து வருபவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் போராட்டம் குறித்து செய்தி சேகரித்த ஆஸ்திரேலிய செய்தியாளர் ரப்பர் குண்டால் சுடப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்வதற்காக நடத்தப்படும் சோதனைகளை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் அமெரிக்க காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்பு வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் வன்முறை வெடித்தது. இந்த சூழலில் இந்த போராட்டம் குறித்து செய்தி சேகரித்த ஆஸ்திரேலிய செய்தியாளர் லாரன் டோமாசியை அமெரிக்க காவல்துறை அதிகாரி ரப்பர் குண்டால் காலில் சுட்டுள்ளார். இது கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அனைத்து ஊடகவியலாளர்களும் தங்கள் பணியை சுதந்திரமாக செய்யும் சூழல் இருக்க வேண்டும் என கூறியுள்ளது. சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடுத்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2291 கோடி நிதியை மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை. ஆனால் தமிழகம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி விடுவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை வட்டியுடன் சேர்த்து வழங்க உத்தரவிடக் கோரி மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. ஆனால் இது கோடை விடுமுறை கால அமர்வில் விசாரிக்கும் அளவுக்கு அவசரமானது இல்லை என்று தெரிவித்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. கணவருக்காக சிறுநீரக தானம் செய்த பெண் ஒருவர் 13 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு தனக்கான மருத்துவ காப்பீட்டை பெற்றுள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷைச் சேர்ந்த ரேணுகா என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு தன் கணவருக்காக சிறுநீரகத்தை தானம் செய்துள்ளார்.
இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக செலவிட்ட தொகையை கிளைம் செய்து கொடுக்குமாறு நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் கேட்டுள்ளார். ஆனால் காப்பீட்டு நிறுவனமோ சிறுநீரக தானத்திற்கெல்லாம் காப்பீடு பொருந்தாது என கூறி மறுத்துவிட்டது. இது தொடர்பான வழக்கு 13 ஆண்டுகளாக மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்நிலையில் ரேணுகாவுக்கு சேர வேண்டிய தொகை 5.25 லட்சத்தை 8% வட்டியுடன் சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் வழங்க வேண்டும் என மாநில நுகர்வோர் ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கமல்ஹாசன் ஹீரோவாக நடிக்க இருந்த படத்தில் அவருக்கு பதிலாக சூர்யா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விக்ரமை வைத்து வீர தீர சூரன் படத்தை இயக்கிய அருண்குமார் ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு படத்தை இயக்குவதாக ஒப்பந்தமாகியிருந்தார். இதில் ஹீரோவாக கமல்ஹாசனை நடிக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சூர்யா நடிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமீபத்திய பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி விகிதம் குறைந்ததால் ஒரு ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு 7 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 264 மாணவர்களில் 157 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்ற நிலையில் தொழிற்கல்வி ஆசிரியர் ரஞ்சித் வகுப்புகளுக்கு வராதது மற்றும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அரசு ஆதிதிராவிடர் துவக்கப் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆதனூர் கிராமத்தில் 1946ஆம் ஆண்டு முதலே அரசு ஆதிதிராவிடர் துவக்கப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஓராண்டாக பள்ளிக்கு போதிய ஆசிரியர்கள் இல்லை எனவும் உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க கோரியும் ஊர் மக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிர்கிஸ்தான் நாட்டில் ரஷ்ய புரட்சியாளர் லெனினின் சிலை அகற்றப்பட்டது. ஒருங்கிணைந்த சோவியத் யூனியனாக இருந்தபோது கிர்கிஸ்தானில் ஓஷ் நகரத்தில் 1975ஆம் ஆண்டு சுமார் 75 அடி உயரத்தில் இந்த லெனின் சிலை அமைக்கப்பட்டது. மத்திய ஆசியாவிலேயே மிக உயரமான லெனின் சிலையாக கருதப்பட்ட இதை தற்போது ஓஷ் நகராட்சி அப்புறப்படுத்தியுள்ளது. இது பெரும் விவாத பொருளாக மாறிய நிலையில் இது நகரின் கட்டடக்கலை அழகை மேம்படுத்தும் வழக்கமான நடைமுறை என்றும் இதை அரசியலாக்க வேண்டியதில்லை என்றும் ஓஷ் நகராட்சி தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதகரை போல நடித்து நாள்தோறும் 10,000 ரூபாய் வரை சம்பாதித்த நபரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். ஆக்ரா ரயில் நிலையத்தில் குமார் என்பவர் தண்ணீர் பாட்டில் விற்பனை செய்து வந்துள்ளார். திடீரென டிக்கெட் பரிசோதகரை போல போலியான யூனிஃபார்ம் அடையாள அட்டையை மாட்டிக்கொண்டு ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணிக்கும் பயணிகளிடமிருந்து 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை பணம் வசூலித்து வந்துள்ளார். இந்நிலையில் உண்மையான டிக்கெட் பரிசோதகரிடம் வசமாக சிக்கிய குமாரை ரயில்வே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சாக்ரெட் கேம்ஸ் வெப் சீரிஸை சிறுமைப்படுத்தியதாக நெட்ஃபிளிக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி டேட் சார்டோஸை இயக்குநர் அனுராக் கஷ்யப் சாடியுள்ளார். நெட்ஃபிளிக்ஸை இந்தியாவில் பிரபலப்படுத்த சாக்ரெட் கேம்ஸ் வெப் சீரிஸ் பெரிதும் காரணமாக இருந்தது. ஆனால் நெட்ஃபிளிக்ஸில் இந்திய ஒரிஜினல் சீரிஸாக இன்னும் பிரபலமடைந்த ஒன்றை அறிமுகம் செய்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த வெப் சீரிஸின் இயக்குநர் அனுராக் கஷ்யப் சாரண்டோஸை முட்டாள் என்று விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக வழக்கறிஞர் அலீம் அல்புகாரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்பதவிக்காக நடைபெற்ற தேர்தலில் 21,314 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றுள்ளார். தனக்கு வாக்களித்து தேர்வு செய்தவர்களுக்கு அலீம் அல்புகாரி நன்றி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அங்கீகாரமான நீலக்குடி சான்றிதழ் பெற தயாராகி வரும் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு சக்கர நாற்காலிகள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளன. இதற்காக 4 சக்கர நாற்காலிகளை மாநகராட்சி நிர்வாகம் அங்கு கொண்டு வந்துள்ளது. இவற்றின் சக்கரங்கள் பலூன்கள் போல இருப்பதால் கடற்கரை மணலிலும் கச்சிதமாக செல்லும் திறன் மிக்கவையாக இருக்கின்றன. இந்த 4 சக்கர நாற்காலிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை அருகே நிறுத்தி வைக்கப்பட உள்ளன. இதேபோல பெசநகர் கடற்கரையிலும் 2 சிறப்பு சக்கர நாற்காலிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளன.
தமிழகத்தில் குற்றங்கள் அதிகம் நடக்கும் பகுதிகளில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முன்மாதிரி திட்டங்களை காவல்துறை செயல்படுத்த உள்ளது. குற்றம் அதிகம் நடக்கும் கரும்புள்ளி பகுதிகளாக 15,000க்கும் மேற்பட்ட இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் எதிர்மறை எண்ணங்களுடன் செயல்படும் இளைஞர்களிடையே நேர்மறை சிந்தனையை தூண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் முக்கிய அங்கமாக இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட இடங்களில் வேலைவாய்ப்பு, கல்வி சேவை என பல்வேறு திட்டங்களை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறினாலும் தனிநபர் வருமானத்தில் பின்தங்கியே இருப்பதாக பொருளாதார நிபுணர் கிளாஸ் மார்ஜா கூறியுள்ளார். உலக பொருளாதார மன்றத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநரான அவர் இந்தியாவின் பொருளாதார மதிப்பு சீனாவின் மதிப்பில் பாதி அளவுதான் உள்ளதாகவும் கூறியுள்ளார். நாட்டின் பரப்பளவு, மக்கள் தொகை போன்றவற்றை கருத்தில் கொண்டால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மிகவும் குறைவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி இந்தியாவில் தனிநபர் வருமானம் $2,878 ஜப்பானின் தனிநபர் வருமானம் $33,955 உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை, தூத்துக்குடி இடையே உள்ள 2 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள புதூர் பாண்டியபுரம் மற்றும் எலியார்பத்தி சுங்கச்சாவடி நிர்வாகம் சாலையை முறையாக சீரமைக்காமலும் செடிகள் நட்டு பராமரிக்காமலும் கட்டணம் மட்டும் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து உரிய பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரை 2 சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 2 சுங்கச்சாவடிகளும் சுங்கக் கட்டணம் வசூலிக்க தடை விதித்தனர். இந்த உத்தரவுக்கு எதிராக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சுங்கக் கட்டணம் வசூலிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளது. கோவில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பான தமிழ்நாடு அரசின் அரசாணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. பள்ளிமந்தயம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய கோரி இந்து பிரச்சாரகர் ராம ரவிக்குமார் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்கவும் ஆணையிட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங், சமாஜ்வாதி எம்பி பிரியா சரோஜ் நிச்சயதார்த்த விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ள இந்த ஜோடியின் நிச்சயதார்த்த விழா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்றது. இதில் பல அரசியல் தலைவர்களும் கிரிக்கெட் வீரர்களும் பங்கேற்று வாழ்த்தினர். நிச்சயதார்த்த விழாவில் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. சென்னை மோப்பநாய்ப்படையில் 11 நாய்க்குட்டிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. பெல்ஜியம் மாலினோய்ஸ், லாப்ரடார், ரெட்ரீவர், ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன் ஆகிய 4 வகை நாய்களை காவல்துறையினர் வாங்கியுள்ளனர். தற்போது 3 மாத குட்டிகளாக இருக்கும் நாய்களுக்கு 6 மாதங்கள் பயிற்சி அளிக்கப்படும். மோப்பநாய்ப்படையில் சேர்ந்துள்ள 11 நாய்க்குட்டிகளுக்கு வெற்றி, விக்ரம், நித்ரா, முகிலன், சிலம்பன், குரலி, காரி, குகன், வெண்பா, தீரன், அலெக்சாண்டர் என்று கூடுதல் ஆணையர் விஜயேந்திர பிதாரி பெயர் சூட்டியுள்ளார். கொடைக்கானலுக்கு சொந்த வாகனங்களில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறை முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூகுள் மேப் பயன்படுத்தி குறுக்கு சாலைகளிலும் மண் சாலைகளிலும் பயணிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் உகாரி நகரில் கூகுள் மேப்பை பார்த்து சென்று சாலையில் சென்ற ஒரு வேன் பிரேக் பிடிக்க முடியாமல் விபத்துக்குள்ளான சம்பவத்தை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாகச சுற்றுலா என்ற பெயரில் ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் எனவும் தங்கும் விடுதி முகவர்களிடம் சாலைகள் குறித்து விசாரித்து செல்லுமாறும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மதுமிதா தெரிவித்துள்ளார்.
மோடி அரசு நாடு தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து பேசுவதில்லை என்றும் 2047 இந்தியா எப்படி இருக்கும் என கனவுலகிற்கு அழைத்துச் செல்வதாகவும் மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி மும்பையில் புறநகர் ரயிலில் இருந்து விழுந்து 4 பேர் இறந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். 11 ஆண்டுகள் நாட்டுக்கு இந்த அரசு ஆற்றிய சேவை எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த ஒரு விபத்தே உதாரணம் என்றும் ராகுல் பதிவிட்டுள்ளார். இந்த அரசுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் பண்பு இல்லை என்றும் வெறும் பிரச்சாரம் மட்டுமே அதற்கு தெரிந்ததாக உள்ளது என்றும் ராகுல் விமர்சித்துள்ளார். 2025 பற்றி இந்த அரசு பேசுவதில்லை என்றும் 2047 என கூறி கனவுகளை விற்கத் தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 358 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் உயிரிழப்பு எதுவும் இல்லை. இதுவரை 6491 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவின் புதிய மாறுபாடான JN1 வைரஸ் நாட்டில் பரவலாக பரவி வருகிறது. பெரும்பாலானோருக்கு குறைந்த வீரியத்துடனேயே தொற்று பரவி வருகிறது. மணிப்பூரில் தடை உத்தரவுகளை மீறி வன்முறைகள் அரங்கேறி வருகின்றன. போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினர் மோதல் பல இடங்களில் நீடிப்பதோடு அரசு கட்டிடம் ஒன்றும் எரிக்கப்பட்டது. இதில் பல்வேறு ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகின. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைந்து சென்று வருகின்றனர். போராட்டக்காரர்கள் சாலைகளில் மண், கற்கள், மூங்கில் கழிகளை குவித்து பாதுகாப்பு படையினரின் போக்குவரத்துக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளனர். இதனால் மணிப்பூரில் தொடர்ந்து 3வது நாளாக பதற்றம் நீடிக்கிறது. 2023ஆம் ஆண்டு வன்முறைகளை தூண்டிவிட்டதாக கூறி மெய்தி சமூக தலைவர் ஒருவரும் வேறு 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி அச்சமூகத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 163 தடை உத்தரவு பிறப்பித்தும் இணையதள சேவைக்கு தடை விதித்தும் போராட்டங்கள் கட்டுக்குள் வரவில்லை. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு திமுக MP ஆர் ராசா காட்டமாக பதிலளித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்து இருவரும் பேசியதை காண்போம். दक्षिण तमिलनाडु में जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए तमिलनाडु सरकार ने किया है. தென் தமிழகத்தில் சாதி பிரச்சனையினாலையும் பிரிவினைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. बुजुर्गों और महिलाओं के प्रति अपराध बढ़ा है. இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது. नशा तस्कर और ड्रग के माफिया तमिलनाडु के युवाओं को बर्बाद करने पर तुले. சார் இதெல்லாம் இங்க பேசலாமா? பில்கிஸ் பானு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசுல 3 மாத குழந்தை, கையில 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழிச்சு குழந்தைய எடுத்து பாறையில் அடிச்சு தேங்காய் மாதிரி உடைச்சு அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க, பஜ்ரங் போறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா இவர் பேசுறதா? இவர் சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதா? மணிப்பூர்ல என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்கிறேன். போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்ல, வெக்கமா இல்ல? நாங்க தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா உங்களை வந்து என்ன அது எப்படி சொல்றது? பாவங்க. அவரு மணிப்பூர்லாம் பாக்குறது இல்லையா? அவரு மணிப்பூர்லாம் பாக்குறது இல்லையான்னு கேக்குறேன். நீங்க வந்து அகில இந்திய சராசரியில திருடா இருந்தாலும், கொள்ளையா இருந்தாலும், கொலையா இருந்தாலும், கற்பழிப்பா இருந்தாலும் நீங்க வந்து ஆல் இந்தியா சர்வே எடுத்து பாருங்க, கிரைம் பியூரோல அந்த சர்வே பாத்தீங்கன்னாக்க எல்லாமே கம்மியா தான் இருக்கு தமிழ்நாட்டில். நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்ல, கொலையா நடக்காது அப்படி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே. பகல்காம் நடந்துச்சு இல்ல, பகல்காம் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணவர் யார்? அமித்ஷா. அமைதி பூங்கா, இனிமேல் எந்த தப்பு நடக்கும், ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா. சொல்லிட்டு வந்து டெல்லியில இறங்குறாரு. இறங்கின அடுத்த நாள் அங்க வந்து தீவிரவாதிகள் தாக்குனது இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அதை கேட்கறது யோகிதை அவருக்கு.